நமக்காக திவ்ய நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, சர்வ வல்லவரா சகலத்தையும் அகில உலகத்தையும் எங்களையும் ஆசீர்வதியும். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. எங்கள் பங்கினையும் குடும்பங்களையும் உறவு அனைத்தையும் உந்தன் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். உந்தன் தெய்வத்திரு இரத்தத்தினாலே நிறைவாய் ஆசீர்வதியும். நிலையான இந்த நற்கருணையிலே நமக்காக எழுந்தருளி வந்திருக்கிற நம்ம அன்பு ஆண்டவர், இது வறுமை நேச வாழுகிற தேவன், வல்ல கடவுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உற்று நோக்குவோம். இதோ இந்த நாளிலே நம்முடைய ஆலய விழாவின் 2வது நாளிலே இந்த ஆண்டவருடைய பரிசுத்தமான திருப்பிரசனத்தில் கடந்து வருவதற்கு நம்மை தேர்ந்து கொண்ட நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த பகுதியில் இந்த பங்கிலே எத்தனையோ பேர் இருந்தாலும் கூட இந்த வல்லமையான தெய்வீகமான பிரசனத்தில் கடந்து வருவதற்கு உங்களுக்கும் எனக்கு மட்டும் கடவுள் வாய்ப்பை கொடுத்திருக்கிறாரே, அதற்காக நன்றி சொல்லுவோம். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, அஞ்சாதே, கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று உன்னை நான் தேர்ந்து கொண்டேன் என்று சொன்ன ஆண்டவர் இதோ இந்த நாளிலே இந்த பிரச்சனத்தில் இருக்க நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதற்கு நன்றி சொல்லுவோம். ஆராதனை என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. எங்கள் துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. எல்லோரும் நம்முடைய வலது கருத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். துதி கன மகிமைகளுக்கு மத்தியிலே வாசம் செய்கிறோம் ஆண்டவர். ஆக வலது கருத்தை வைத்து ஆண்டவரை துதிப்போம். இயேசுவுக்கே புகழ்,
இயேசுவுக்கே நன்றி. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே வல்லவர், இயேசுவே மருத்துவர், இயேசுவே சுகம் தருகிறவர், இயேசுவே என்னை காண்கிறவர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. Praise the Lord, praise the Lord, praise the Lord. அன்பிற்கினியவர்களே, அனைவரும் எழுந்து நின்று இந்த நற்கருணை ஆராதனை வேளையிலே ஆண்டவரை போற்றுவோம், ஆண்டவரை புகழுவோம். இந்த உலகிலே யாரும் நம்மை அன்பு செய்ய முடியாத அளவுக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்பு செய்கிறவர் இந்த நற்கருணை ஆண்டவர், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆகவே இந்த நாளிலே நம்மை முழுவதுமாக அன்பு செய்கிற நம் ஆண்டவரை நாமும், ஆண்டவரே உன்னை அன்பு செய்வேன், இன்னும் இன்னும் அதிகமாக உன்னை அன்பு செய்து கொண்டே இருப்பேன், நானும் என்னுடைய குடும்பத்தாரும் வீட்டாரும் உம்மை மட்டுமே ஆராதிப்போம் என சொல்லி அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாக ஆராதிப்பேன், இப்பொழுது இருக்க ஆர்வத்தை காட்டிலும் இன்னும் அதிகமான ஆர்வத்தோடு உம்மை ஆராதிப்பேன் என சொல்லி ஆண்டவரை பாடி புகழ்ந்து இந்த பாடலிலே ஆண்டவரை ஆராதிப்போம். பாடல் தாளிலே இந்த பாடல் இருக்கிறது. பாடல் எண் 4. கரங்களை தட்டி உற்சாகத்தோடு அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே, உற்சாகத்தோடு இன்னும் அதிகமாய் கரங்களை தட்டி ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவே. கரங்களை தட்டி ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன், அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாக இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். ஆண்டவரே, நல்ல தகப்பனே, இதோ இந்த கடந்த காலங்களிலே எங்களோடு உடனிருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தினீரே. உறவுகள் எங்களை வெறுத்து ஒதுக்கிய போதும் கூட ஒருபோதும் எங்களை பிரியாது விலகாது எங்களோடு உடனிருந்து எங்களை வழி நடத்தினீரே. அதற்காக நன்றி சொல்லுகிறோம். இதுவரையில் உதவிய நீர் இனி வருகிற காலங்களில் எங்களோடு உடனிருந்து உடைய உள்ளம் கைகளுக்குள்ளாக எங்களை பொறித்து பாதுகாத்து வழிநடத்தி தாங்கி காத்துள்ளபடியாக நோக்கி ஜெபிக்கிறோம். எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே, இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு உற்சாகமாக கரங்களை தட்டி முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். வலது கரத்தை உயர்த்தி ஆராதனை ஆராதனை கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஆராதிப்போம். ஆராதனை இயேசுவே, ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன், அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். அன்பாண்டவரே, இதோ மனக்கவலைகளினாலும் கஷ்டங்களினாலும் பல்வேறு விதமான குழப்பங்களினாலும் இந்த வாழ்வை துளைத்து எல்லாம் முடிந்து போய்விட்டது என்று கலங்கி தவித்த வேளைகளிலே எங்களுடைய கண்ணீரை கண்ட தேவனாக எங்களோடு உடனிருந்து வழி நடத்தினீரே. இதோ எங்களை தகப்பன் எங்களை தாங்குவதைப் போல உடைய தோளின் மீது வைத்து சுமந்தீரே. அதற்காக நன்றி சொல்லுகிறோம். உடைய கண்ணீரை கண்ட தேவனாக இருக்கிற உம்மை ஆராதிக்கிறோம். இனி வருகிற நாட்களிலும் நீர் ஒருவரே எங்கள் ஆண்டவர், நீர் ஒருவரே எங்கள் குடும்பத்தின் தலைவர், நீர் ஒருவரே எங்களுடைய இறை சமூகத்தின் அரசர் என்பதை உணர்ந்து வாழ எங்களுக்கு அருள் புரியும். உம்மை ஆராதிக்கிற இந்த வேளையிலே இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களை நிரப்பும்படியாக நோக்கி ஜெபிக்கிறோம்.
எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். கரங்களை தட்டி முழு உற்சாகத்தோடு வல்லமையின் ஆவியாளர் நிரப்பும்படியாக ஆண்டவரை ஆராதிப்போம், ஆண்டவரை துதிப்போம், ஆண்டவரை போற்றுவோம். ஆராதனை ஆராதனை இயேசுவே ஆராதனை 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 ராஜனே ஆராதனை 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 தெய்வமே ஆராதனை 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 ஆராதனை. இதில் ஒரு வலது கரத்தை உயர்த்தி இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா, இன்னும் ஆர்வத்தோடு இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். இயேசுவே நல்லவர், இயேசுவே நல்லவர். இயேசுவே வல்லவர், இயேசுவே வல்லவர். இயேசுவே மருத்துவர், இயேசுவே மருத்துவர். இயேசுவே எனக்கு சுகம் தருகிறவர். இயேசுவே எனக்கு சுகம் ஹalleluya, 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 ஹalleluya. ஹalleluya. Praise the Lord, Praise the Lord. praise the Lord, Praise the Lord. praise the Lord. Praise the Lord. அன்பிற்கினிய அனைவரும் அமர்வோம். அன்பிற்கினியவர்களே, இந்த வல்லமையான நம் ஆண்டவருடைய நற்கருணை பிரசன்னத்தில் இருக்கிறோம். கடந்த ஆண்டு திருவிழாவின் பொழுது இதே நற்கருணை ஆண்டவரை நாம் ஆராதி துதித்திருப்போம். ஒரு வருடம் கடந்து மீண்டுமாக இந்த நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திலே இந்த திருவிழாவின் 2வது நாளுக்கு நாம் வந்திருக்கிறோம். நாம் சற்று நினைத்து பார்ப்போம். எல்லாம் நேராக அமர்ந்து கண்களை மூடி நாம் சற்று நினைத்து பார்ப்போம். இந்த வல்ல தேவனுடைய பிரசன்னத்திலே இதோ இவருடைய திரு உறைவிடத்திலே அமர்ந்து இந்த நாளில் ஜெபிப்பதற்கு நிறைய பேருக்கு பாக்கியம் இல்லாமல் போயிருக்கும். நிறைய பேருக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்காமல் போயிருக்கும். ஆனால் நமக்கு அப்படி அல்ல. கடவுள் நமக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். இந்த ஒப்புயர்வற்ற பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். இதுதான் இந்த ஆண்டவர் நம் மீது கொண்டிருக்கிற அன்பினுடைய ஆழம், அகலம், நீளம் எல்லாமும். ஆக இந்த நாளிலே ஆண்டவரை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாம் போற்றுவோம், புகழ்வோம். மீண்டுமாக கரங்களை உயர்த்தி இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க, மரியே வாழ்க. அன்பிற்கினியவர்களே, இந்த நற்கருணை ஆராதனை வேளையிலே உங்களோடு எதை பகிர்ந்து கொள்ளலாம் அப்படி என்று சிந்தித்த பொழுது, இந்த நற்கருணை ஆண்டவர் எவ்வளவு பரிசுத்தமானவர். இந்த பரிசுத்தமான இறைவனை அவருடைய பிரசன்னத்திலே வந்து ஆராதி துதிக்க நாம் எவ்வளவு பரிசுத்தமானவர்களாக இருக்க வேண்டும், அதை தான் இந்த நாளிலே சிந்தித்து பார்க்க உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன். அதை பற்றி பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆவல் கொள்கிறேன். அன்பிற்கினியவர்களே, எல்லாருமே இந்த நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்தில் கடந்து வந்து விட முடியாது. பரிசுத்தமான உள்ளத்தோடு, தூய்மையான இதயத்தோடு, பாவங்கள் களைந்து, பாவ கரைகள் அகன்று தூய்மையானவர்களாக இவரை அணுகி வருகிறவர்களுக்கு தான் இவருடைய அருளும் ஆசிரும் என்னாலும் இருக்கும். அதை தான் விவிலியத்தில் நிறைய இடங்களில் பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, சாதாரண ஒரு அப்பம் மட்டுமல்ல, இவர் நற்கருணை ஆண்டவர். இந்த பேழையிலே என்னாலும் உறைந்திருக்கிற தேவன். ஆகவே தான் நம்ம கோவிலில் இந்த நற்கருணை ஆண்டவரை வைத்து விட்டு இந்த விளக்கை ஏற்றி என்னாலும் வைத்து அவரை ஆராதிக்கிறோம். ஒளி இறைவனுடைய பிரசன்னத்தின் அடையாளம்.
என்னாலும் இந்த ஆலயத்தில் இருக்கிறவர் எங்கும் வியாபித்து இருக்கிற ஆண்டவர். ஆனால் நிறைய வேளைகள் நாம் என்ன செய்கிறோம்? பரிசுத்தமான உள்ளத்தோடு இவரை அணுகி வருவதற்கு நாம் தவறி விடுகிறோம். எதற்காக என்று சொன்னால், we take God for granted. அவரை அப்படியே நாம் எடுத்துக்கொள்கிறோம். என்ன செய்து விட போகிறார்? 10 1 11 அத்தோடு ஒன்று நானும் ஒன்றாக என்ன ஆயிட போகுது? என்ன பெரிதாக நடந்து விட போகிறது? என்னாலும் பார்க்கிற ஆண்டவர் தானே, கோவிலை திறந்தா நற்கரணையை பார்க்க போறோம் அப்படி என்கிற ஒரு மெத்தன போக்கு நம்மில் இருக்கிறது என்று சொன்னால் அதை யாரும் மறுக்கவே முடியாது. அது உங்களுக்கு மட்டுமல்ல, குருக்களாக இருக்கிற எங்களுக்கும் தான். அதை தான் நானும் சேர்த்து சொல்லுகிறேன். ஆனால் இந்த நற்கருணை ஆண்டவரை தூய்மையான உள்ளத்தோடு அணுகி வருகிறவர்கள் அவருடைய வாழ்க்கையிலே எந்த விதமான ஆசீர்வாதம் குறைபட்டு போகாது. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. தூய்மையான உள்ளத்தோடு அவருடைய பிரசன்னத்திற்கு கடந்து வருகிறவர்களுக்கு எந்த ஆசீர்வாதமும் தடைபட்டு போகாது. அதை தான் இந்த நாளும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக அன்பிற்கினியவர்களே, நான் இந்த நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு வருகிற பொழுது எவ்வளவு பரிசுத்தமான உள்ளத்தோடு வருகிறேன் அப்படி என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருக்க நமக்கு மட்டும்தான் கிடைத்திருக்கிறது. 2 மாபெரும் கொடைகளை ஆண்டவர் இயேசுவும் திருச்சபையும் கொடுத்திருக்கிறது. ஒன்று நற்கருணை ஆண்டவரும், இன்னொன்று நம்முடைய அன்பு தாய் அன்னை மரியா. இந்த 2 கொடைகளை நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையை கொண்டாடுகிறோம் என்பதை நாம் சற்று புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்கினியவர்களே, பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே உடன்படிக்கை பேழை இருந்தது. எல்லாருக்கும் தெரியும், நீங்கள்லாம் உங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். நிறைய அருட்தந்தையர் சொல்லியிருப்பாங்க. பழைய ஏற்பாட்டில் நாம் பார்த்த உடன்படிக்கை பேழை, அந்த உடன்படிக்கை பேழை என்னெல்லாம் இருந்தது? வெரி குட். ஆரோனின் கோல், முதல்ல ஆரோனின் கோல். அதற்கு முன்பாக என்ன வரணும்? 10 கட்டளை வரணும். 10 கட்டளை அடங்கிய அந்த கற்கள். இரண்டாவது மன்னா வரணும், மன்னா உணவு. அதுக்கு அடுத்துதான் ஆரோனின் கோல். இந்த 3 பொருட்களையும் அந்த பேழையில வைத்து இறைவனுடைய திருப்பிரசன்னம் இதில் நிறைந்திருக்கிறது என்று சொல்லி எல்லா இடங்களிலும் அந்த உடன்படிக்கை பேழை எடுத்துக்கொண்டு சென்றார். அன்பிற்கினியவர்களே, இந்த உடன்படிக்கை பேழை எவ்வளவு பரிசுத்தமானதாக இருந்தது அப்படி என்பதற்கு ஒரு உதாரணம் விவிலியத்தில் இருக்கிறது. 2 அரசர்கள் புத்தகம் அதிகாரம் 6 நாம் வாசிக்கிறோம். உடன்படிக்கை பேழையை இஸ்ராயல் மக்கள் எருசலேம் நகருக்குள்ளாக எடுத்து வருகிறார்கள். எல்லாருக்கும் அந்த கதை தெரியும். எருசலேம் நகருக்குள்ளாக உடன்படிக்கை பேழையை இந்த குருக்கள் தாங்கி வருகிற பொழுது தாவீது மன்னர் என்ன செய்கிறார்? தாவீது மன்னர் நடனம் ஆடுகிறார். அக்களித்து நடனமாடி பாடி கொண்டாடுகிறார். எந்த அளவுக்கு அக்களித்து நடனம் ஆடுகிறார்? மகிழ்ச்சி எந்த அளவுக்கு அவருக்கு இருக்கிறது? அவருடைய ஆடையே அவிழ்ந்து விழுகிற அளவுக்கு அதை கூட தெரியாம அவ்வளவு மகிழ்ச்சியோடு என் ஆண்டவர் என்னுடைய நகரத்திற்கு வருகிறார், பரிசுத்தர் பரிசுத்தர் உன்னதர் தேவன் அப்படின்னு சொல்லி நற்கருணை ஆண்டவர் உடன்படிக்கை பேழையிலே ஆண்டவர் வருவதை பார்த்து அவ்வளவு மகிழ்ச்சியிலே ஆடுகிறார். அப்ப பார்க்குறோம், இப்போ இருக்கிற நம்ம பகுதியில் இருக்கிற தார் ரோடு மாதிரி நல்ல மழைலாம் அப்போ இருக்காது இல்லைங்களா? கரடு முரடான பாதை, மேடு பள்ளமாக இருக்கிறது. அப்படி மேடு பள்ளமாக இருக்கிற அந்த வேலையிலே, அந்த பாதையிலே இந்த குருக்கள் இந்த உடன்படிக்கை பேழையை தாங்கி வருகிற பொழுது கொஞ்சம் கால் தடுமாறி உடன்படிக்கை பேழை கீழே விழுவதற்கு சாய்கிறது. நீங்களாக இருந்தால் நானாக இருந்தால் என்ன செஞ்சுருப்போம்? உடன்படிக்கை பேழை, சரி நற்கருணை பேழையை உங்களுடைய பங்கு தந்தை தாங்கி வருகிறார், கால் தடுமாறி நற்கருணை பேழை கீழே விழப்போகுது. நீங்கள் என்ன செய்வீங்க? ஃபாதர் விழட்டும், நற்கருணையோடு விழட்டும் அப்படின்னு சொல்லுவோமா? வேடிக்கை பார்ப்போமா? பக்கத்தில் நீங்கள் இருந்தால் என்ன செய்வீங்க? ஓடி ஓடி சென்று ஃபாதர் விழுந்தா கூட பரவாயில்ல, என்ன விழக்கூடாது? நற்கருணை விழக்கூடாது, நற்கருணை பேழை விழக்கூடாது, தாங்கி பிடிப்போம். என் உயிர் போனாலும் பரவாயில்ல, நற்கருணை ஆண்டவர் கீழே விழக்கூடாது அப்படின்னு தாங்கி பிடிப்போம். இதுதான் நம்ம செய்வோம். இதே போன்ற ஒரு காரியத்தை தான் அந்த கூட்டத்தில் இருந்த உசா என சொல்லப்படுகிற ஒரு மனிதர், சரிங்களா? அந்த மனிதர் பேர் என்ன? உசா. இங்கே யார் பேர் உசான்னு சொல்லுவாங்க? பெண்களுக்கு தான் சொல்லுவாங்க. அங்கே யூதர்களில் ஒரு ஆணுக்கு வைத்திருக்கிறான். அந்த மனிதர் ஓடோடி சென்று அந்த உடன்படிக்கை பேழையை தாங்கி பிடிக்கிறார், கீழே விழக்கூடாது என்று சொல்லி. அந்த உடன்படிக்கை பேழையை தொட்ட உடனேயே அந்த மனிதர் என்ன ஆகிறார்?
அங்கே சுருண்டு விழுந்து மடிந்து போகிறார். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. அன்பிற்கினியவர்களே, பரிசுத்தமான உள்ளத்தோடு குருக்கள் மட்டுமே தொட வேண்டிய தாங்க வேண்டிய அந்த உடன்படிக்கை பேழையை கீழே விழப்போகிற அந்த தொட்ட தூய்மையற்ற நிலையிலிருந்து தொட்ட அந்த மனிதர் என்ன ஆகிறார்? அங்கேயே சுருண்டு விழுந்து மடிந்து போகிறார். இப்போ பாருங்க, தாவீது மன்னர் எப்போ எந்த நிலையில் இருந்தார்? மிகப்பெரிய பாவம் செய்து பாவ நிலையில் இருக்கிறார். அந்த குற்ற உணர்வோடு வந்து கொண்டிருக்கிற தாவீது மன்னர் தன்னுடைய அரண்மனைக்கு எருசலேம் நகரத்திற்கு இந்த நற்கருணை ஆண்டவர் இந்த உடன்படிக்கை பேழை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஆசையில் நடனமாடிக்கொண்டிருந்த தாவீது மன்னர் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டார். என்ன செய்கிறாரு? இந்த ஆண்டவர் இன்னைக்கு என்னுடைய வீட்டுக்கு வந்தால் நான் என்ன ஆவேன்? எனக்கும் இதே கதிதான் என்று சொல்லி அந்த இடத்துல இருந்த ஓபேது அப்படிங்கிற ஒரு மனிதருடைய, ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்த மனிதருடைய இல்லத்திற்கு உடன்படிக்கை பேழையை அனுப்பி வைத்து விடுகிறார். அந்த உடன்படிக்கை பேழை தூய்மையாக பரிசுத்தமாக வாழ்ந்த அந்த ஓபேது என சொல்லப்படுகிற மனிதருடைய இல்லத்தில் இருந்து அவருடைய குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதித்தார் ஆண்டவர் அப்படின்னு விவிரத்தில் வாசிக்கிறோம். அன்பிற்கினியவர்களே, அதே உடன்படிக்கை பேழை இன்று நற்கருணை பேழையாக நம்முடைய ஆண்டவருடைய பிரசனத்தை தாங்கி இருக்கிறது. அந்த உடன்படிக்கை பேழையில் அந்த இன்றைக்கிருந்து நாளைக்கு அழிந்து போகக்கூடிய மன்னா தான் இருந்தது. வெறும் கற்பலகைகள் தான் இருந்தது. ஆரோனுடைய கோல் தான் இருந்தது. ஆனால் இந்த நற்கருணை பேழையில் யார் இருக்கிறாங்க? உயிரோடு இருக்கிற ஆண்டவர், சர்வ வல்லவர், உங்களையும் என்னையும் படைத்த ஆண்டவர் இருக்கிறார். நாம் நினைப்பதற்கு முன்பாக நம்மை பற்றி எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற நற்கருணை ஆண்டவர் உயிரோடு இந்த நற்கருணை பேழையில் இருக்கிறார் என்று சொன்னால், நாம் இந்த நற்கருணை ஆண்டவரை பெறுவதற்கு எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும், அதற்கு நம்ம எவ்வளவு தூய்மையானவர்களாக வைத்திருக்க வேண்டும் என்று நாம் சற்று நினைத்து பார்க்க வேண்டும். ஆக அன்பிற்கினியவர்களே, இந்த நாளிலே இந்த நற்கருணை ஆண்டவர் நம்மை பார்ப்பதற்காக வந்திருக்கிறார். இந்த திருவிழாவின் 2வது நாளிலே நற்கருணை ஆண்டவரை கொண்டாடுகிற இந்த தருணத்திலே நற்கருணை ஆண்டவரிடம் கேட்போம். ஆண்டவரே, உம்மை தகுதியான உள்ளத்தோடு ஒவ்வொரு திருப்பலியிலும் ஒவ்வொரு நற்கருணை ஆராதனையும் பெற்றுக்கொள்வதற்கு, ஆராதி துதிப்பதற்கு எனக்கு தேவையான தகுதியான உள்ளத்தை தாரும் அப்படி என்று கேட்போம். உம்மை ஒருபோதும் நான் கிராண்டடாக எடுத்துக்காம, என் ஆண்டவர் தானே அப்படி என்று பொதுவாக எடுத்துக்கொள்ளாமல், அவரை என்னாலும் பரிசுத்தமான உள்ளத்தோடு வழிபட உள்ளத்தில் தாங்குவதற்கு சக்தியை, தைரியத்தை தாரும் அப்படி என்று ஆண்டவரிடம் கேட்போம். அனைவரும் நேராக அமர்ந்து நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திலே கடந்து வந்திருக்கிற நம்மை இறைவன் தூய்மையானவர்களாக, பரிசுத்தமானவர்களாக மாற்ற வேண்டும் என்று ஜெபிப்போம். எப்பொழுது நாம் பரிசுத்தமானவர்களாக மாறுகிறோமோ அப்பொழுதுதான் அந்த திருவிழாவினுடைய கொண்டாட்டமே நிறைவு பெறும். அப்படி இல்லை என்று சொன்னால் எல்லாமுமே வீண். நற்கருணை ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொண்டு இந்த ஆலயத்தை விட்டு செல்லவில்லை என்று சொன்னால் இந்த ஆலயத்திற்கு உள்ளாக நாம் வந்தது முற்றிலுமாக வீணாகி போய்விடும். ஆக இந்த நாளிலே ஆண்டவரிடம் கேட்போம். ஆண்டவரே, என்னை தொடும், என்னை மட்டுமல்ல என்னுடைய குடும்பத்தார், என்னுடைய உறவுகளை தொடும், இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தொடும் அப்படின்னு சொல்லி கேட்போம். கடந்த காலங்களில் இந்த நற்கருணை ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இவர் மட்டும் இல்லாமல் போயிருந்தார் என்று சொன்னால் நீங்களும் நானும் எப்பொழுதும் மண்ணாய் போயிருப்போம், தூசியாக சாம்பலாக மாறி போயிருப்போம், ஒன்றுமில்லாமல் போயிருப்போம். ஆக தன்னுடைய உள்ளங்கைகளுக்குள்ளாக பொறித்து வைத்து பாதுகாத்து வந்திருக்கிற இந்த நற்கருணை ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, நீங்க மட்டும் இல்லாம போயிருந்தா நான் மண்ணா போயிருப்ப ஆண்டவரே. ஆனா என்ன நீங்க அந்த நிலைக்கு தள்ளாம என்னை தாங்கி பிடிச்சிங்களே, அதற்காக நன்றி சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றியை சொல்லுவோம். நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மருந்தே போயிருப்பார், மருந்தும் போயிருப்பார்.
நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தே போயிருப்பா, மறந்தும் போயிருப்பா. நீங்க மட்டும் இல்லைன்னா. அன்பு மக்களே, நம் பிறந்த நாள் முதல் இந்த தருணம் வரையிலும் நாம் கடந்து வந்திருக்கிற பாதைகளை நினைத்து பார்ப்போம். எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு வலிகள். இந்த எல்லா நிலைகளிலும் நாம் தைரியத்தோடும் தெம்போடும் கடந்து வந்திருக்கிறோம் என்று சொன்னால் ஆண்டவருடைய வழக்கு நம்மோடு இருந்திருக்கிறது. இந்த ஆண்டவர் நம்மோடு இல்லாமல் இருந்திருந்தார் என்று சொன்னால் ஒன்றும் இல்லாமல் போயிருப்போம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. எப்படி சொல்வேன், என்னென்று சொல்வேன் நீர் செய்ததை, 1 2 3 என்று எண்ண முடியாதே. எப்படி சொல்வேன், என்னென்று சொல்வேன் நீர் செய்ததை, 1 2 3 என்று எண்ண முடியாதே. எல்லோரும் சேர்ந்து நீங்க மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பேன். ஆண்டவரை பார்த்து பாடுவோம். ஆண்டவரே, நீங்க இல்ல நான் ஒண்ணு இல்ல ஆண்டவரே, மண்ணா போயிருப்பா ஆண்டவரே, போயிருப்பா, மருந்தும் போயிருப்பா. நீங்க மட்டும் இல்லைனா. இதோ பல்வேறு விதமான நோய் நொடி நோக்காடு, வாழ்விலை தோல்விகள், இப்படிப்பட்ட தருணங்களை எல்லாம் முடிந்து விட்டது என்ற ஒரு விரக்தியிலே இருந்த பொழுது, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, உனக்காக நான் இருக்கிறேன், என் உள்ளங்கையில் உன்னை பொறித்து வைத்திருக்கிறேன், உன்னை தொடுகிறவர் என் கண்மணியை தொடுகிறார் என்று சொல்லி எல்லா நிலைமை பாதுகாத்து வந்த இறைவன் இதோ இந்த நேரத்தில் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றியை சொல்லும். நம்முடைய வாழ்க்கையிலே இது என்னடா வாழ்க்கை அப்படின்னு சொல்லி பல்வேறு விதமான கேள்விகளை கேட்டு, ஆண்டவரே நீ உயிரோட தான் இருக்கீங்களா, உமக்கு கண் இல்லையா, எப்படி அழுகிறேன் கதறுகிறேன், உமக்கு காது இல்லையா என கேள்விகளை அடுக்கி ஆண்டவரிடம் கேள்விகளை எழுப்பிய தருணத்தை நினைத்து பார். இப்படிப்பட்ட நிலைகளிலும் நேரங்களிலும் நம் ஆண்டவர் நம்மை தாங்கி பிடித்திருக்கிறார், நம்மை உயர்த்தி பிடித்திருக்கிறார், கண்மலையிலே வைத்து நம்மை அழகு பார்த்திருக்கிறார். இந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எத்தனையோ கேள்விகள், ஏதேதோ ஏக்கங்கள், சொல்லவும் முடியல, சொல்லி அழ யாரும் இல்ல. எத்தனையோ கேள்விகள், ஏதேதோ ஏக்கங்கள், சொல்லவும் முடியல, சொல்லி அழ யாரும் இல்ல. எப்படி சொல்வேன், எல்லாவற்றையும் நீர் மாற்றி நீ நிம்மதி தந்து நித்தம் நடத்தி வாழ வைக்கின்றேன். எப்படி சொல்வேன், எல்லாவற்றையும் நீர் மாற்றி நீ நிம்மதி தந்து நித்தம் நடத்தி வாழ வைக்கின்றேன். எல்லோரும் சேர்ந்து நீங்க மட்டும் இல்லைனா, எல்லாம் முழந்தால் படிட்டு முழந்தால் படிட்டு எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன். அனைவரும் முழந்தால் படியிடுவோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். மறந்தே போயிருப்பா, நீங்க மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன். மறந்தே போயிருப்பார், மறந்தும் போயிருப்பார், நீங்க மட்டும் இல்லைனா. இயேசுவுக்கே புகழ்,
இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. அன்பிற்கினவர்களே, இது சிறப்பான நேரம், நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிற தருணம். இந்த ஆலய பீடத்தை, ஆலய முற்றத்தை நாடி வந்த பொழுது பல்வேறு விதமான தேவைகளோடு வந்திருப்போம். எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இந்த உங்களுக்காக ஜெபிக்கிற இந்த வேளையிலே உருக்கத்தோடு ஆண்டவரிடம் ஜெபிப்போம். இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காகவும் இந்த மாலை பொழுதிற்காகவும் நன்றி சொல்லுகிறோம். இதோ எங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்க நீர் இந்த இடத்தில் எழுந்தருளி வந்திருப்பதற்காக நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய இரக்கத்தை நினைத்து பார்த்து இதோ மனதுருகி உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, நீ சர்வ வல்லவர். இதோ எங்களை ஆசீர்வதிக்க இங்கு வந்திருக்கிறேன் என்பதை முழுவதுமாக நம்பி உம்முடைய பாதத்தண்டில் இருந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொரு நிறைவாக ஆசீர்வதியும். இதோ இந்த நாளிலே இதோ உம்மை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிற என் அன்பு மக்கள் ஒவ்வொரு நிறைவாக ஆசீர்வதியும். சிங்கக்குட்டிகள் உணவின்றி பட்டினி கிடக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடி தேடுவோருக்கு நன்மை ஏதும் குறைவுபடாது என்று திருப்பாடல் நாங்கள் வாசிப்பதைப் போல உம்முடைய உறைவிடத்தை நாடி ஓடி வந்திருக்கிற இதோ மக்கள் ஒவ்வொருவரும் நிறைவாக ஆசீர்வதியும். உடைய தேவைகள் ஒவ்வொன்றையும் நிறைவேற்றி தந்திருளும். உடைய ஆசைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி தந்திருளும். இவர்கள் கேட்பது எதுவும் குறைபட்டு போகாதபடிக்கு அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாக இதோ உம்முடைய அருளையும் ஆசிரையும் இரக்கத்தையும் நிறைவாக மீது பொழிந்தருளும்படியாக நோக்கி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பல்வேறு விதமான தேவைகளுக்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் நிறைவாக ஆசீர்வதியும். குடும்பத்தில் நிம்மதி இல்லை, குடும்பத்தில் அமைதி இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்ப தலைவரையும் தலைவையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, தொட்டு உம்முடைய சுகத்தையும் சமாதானத்தையும் அவர்களுக்கு தந்தருளும். இதோ என்னுடைய பிள்ளைகள் இப்படி இருக்கிறார்களே, பிள்ளைக்கு திருமண வரன் அமையவில்லையே, பிள்ளைக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லையே, பிள்ளைக்கு படிப்பு ஒழுங்காக வரவில்லை என்று ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெற்றோருடைய கண்ணீரையும் துடைத்தருளும். ஆண்டவரே, இதோ பல்வேறு விதமான நோயினுடைய நோக்காடுகள் அவதியுறுகிற மக்களை நிறைவாக ஆசீர்வதி. பச்சிலையோ மருந்துகளோ களிம்புகளோ எனக்கு சுகம் தருவதில்லை, ஆண்டவரின் வாயிலிருந்து வருகிற வார்த்தை தானே எனக்கு சுகம் தருகிற இறை வார்த்தை கேட்ப உம்முடைய இறை வார்த்தையின் பொருட்டு உம்முடைய ஆணிகள் பதிந்த காயங்கள் வடிந்தோட இரத்தத்தை இதோ நோய்வாய்ப்பட்டவர்கள் மீது நிறைவாக பொழிந்து சுகத்தை அற்புதத்தை இவருடைய கண்கள் காணும்படியாக ஆசீர்வதிக்கும் நோக்கி ஜெபிக்கிறோம். இன்னும் எந்தெந்த தேவைகளுக்காக இங்கு வந்திருக்கள் ஜெபிக்கிறார்களோ அவருடைய தேவைகளை நிறைவேற்றி தந்திருளும். இதோ இந்த பங்கினுடைய பங்கு தந்தையும் உதவி பங்கு தந்தையர்களையும் பணியாற்றி கொண்டிருக்கிற அருட் சகோதரர்களையும் சகோதரிகளையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும் நோக்கி ஜெபிக்கிறோம். உம்முடைய இரக்கத்தின் முகங்களாக அவர்கள் வாழவும், உம்முடைய பிரசனத்தை மக்களுக்கு கொண்டு செல்லுகிற பரிசுத்தமானவர்களுக்கு வாழ வளரவர்களை ஆசீர்வதிக்கும் நோக்கி ஜெபிக்கிறோம். இவற்றெல்லாம் எங்களுடைய ஆண்டவரும் உம்முடைய அன்பு திருமகனுமாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். மாண்புயர் கீதம் பாடி ஆண்டவர் தருகிற ஆசீரை பெற்றுக்கொள்வோம். ஆராதிப்போம் பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலங்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க நம்பிக்கை உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். நீதின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்பிற்குரிய
அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பிலே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.